அப்ஸ்டாக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இங்கே மேலே சார்ட் பக்கத்தில் டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இந்த டிபிடினா என்ன, மற்ற புரோக்கரோட சார்ட்டுக்கும் இந்த அப்ஸ்டாக்கோட டிபிடி சார்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, யார் இதை பயன்படுத்தலாம், இல்லை ஹை அக்யூரேட்டான டேட்டா எப்படி டிபிடியில் வந்து கிடைக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இதை செக் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிக் பை டிக் சார்ட்டுன்றது. ஃபஸ்ட்டு டிக் பை டிக் சார்ட்னா என்ன, இல்லை மற்ற புரோக்கர் தரக்கூடிய ஸ்னாப்ஷாட் சார்ட்னா என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிக் பை டிக்குன்றது ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் எவ்வளோ வால்யூம் நடந்துருக்குது, என்ன டைம் நடந்துருக்குன்றது என்ன பண்ண முடியும், இந்த டிக் பை டிக் சார்ட் நல்லா ரீட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ 650 ரூபா இருக்கலாம், 650 ரூபாவில் ஒரு 10,000 குவாலிட்டி ட்ரேட் நடந்திருக்குது. 651 சாரி மேலே வருமா, 651 ஒரு 20,000 வால்யூம் வந்து ட்ரேட் நடந்துக்குதா, இல்லை 20 லட்சம் வால்யூம் வந்து ட்ரேட் நடக்குதுன்னு என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த டிக் பை டிக் டேட்டானால ரீட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்னாப்ஷாட் டேட்டா இருக்குது இல்லையா, இந்த ஒரு சார்ட் பேட்டர்னு, இந்த சார்ட்டில் ஒவ்வொரு 200 மைக்ரோ செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ண முடியும், இந்த டேட்டாவை ரீட் பண்ணி இங்கே கேண்டல்ஸில் வந்து ப்ரிண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு செகண்டுக்கும் கம்மியான ஒரு செகண்ட் தான் அந்த 200 மைக்ரோ செகண்ட்ஸுன்றது. ஆனால் சம்டைம்ஸ் இந்த பெரிய பெரிய ட்ரேட் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 200 மைக்ரோ செகண்ட்ஸுக்கு உள்ளவே கூட என்ன நடக்கும், சம்டைம்ஸ் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சார்ட்லாம் வந்து இங்கே பிரிண்ட் அவுட் ஆகாமல் போயிடும். இதனால் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய மொமெண்டமாக இருக்கட்டும், நம்ம கேப்சர் பண்ணுறதை மிஸ் பண்ணிவிடுவோம். டேட்டாவும் கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா, சம்டைம்ஸு இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்னு சொல்லிட்டு இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது இல்லையா, இது கூட இந்த நார்மல் ஸ்னாப்ஷாட் டேட்டாலாம் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகலாம். ஓகேவா, நீங்கள் வந்து நார்மல் டைமில் பார்க்க முடியாது, கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேகமாக மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு தான் இந்த பக்கம் அப்ஸ்டாக்கோட சார்ட்டு, இந்த பக்கம் ஜீரோதாவோட சார்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் இதிலே உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸோட டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து லைவாக டெமோ காமிக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பேங்க் நிஃப்டியோட சேம் எக்ஸ்பைரி, ஓகேவா, சேம் எக்ஸ்பைரி சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு 47,400 கால் ஆப்ஷன். இது வந்து அப்ஸ்டாக்கோடது. சேம் 47,400 கால் ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோதாவோட ஒரு சார்ட். ஓகேவா, இப்போது நான் வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த ப்ளஸ் ஏற மார்க் இல்லையா, அது வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே ஓப்பன் வந்து எவ்வளோ போட்டிருக்குது, 387. ஆனால் இங்கே ஓப்பன் பார்த்தீங்களா 386.30 கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, ஒரு 70 பைசா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதா, ஓப்பனிங் நமக்கு தெரியுதா. ரெண்டாவது ஹை எவ்வளோ போடுது பாருங்கள், 389 ரூபா 40 பைசா. ஆனால் இங்கே பார்த்தீங்களா 388 ரூபா 80 பைசா. இங்கே லோ பாருங்கள் 326 ரூபா 66 பைசா, சாரி 65 பைசா. ஸோ லோ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, லோ வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. க்ளோஸ் பாருங்கள் 365. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் 355. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இதில் வந்து ஒரு 70 பைசா டிஃப்ரென்ஸ் வருது. தெரியுதுங்களா, இங்கே மொத்தமாக பாருங்கள், இங்கே வந்து 21.55 பைசா தான் நம்ம என்ன பண்ணிங்கன்னா அந்த மைனஸில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா 31 ரூபா 70 பைசா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் டேட்டா, அதாவது ஒவ்வொரு 200 மைக்ரோ செகண்ட்ஸ் கூட நம்ம எடுப்போம் இல்லையா டேட்டா, அது மூலிமா வந்ததுனால நம்ம என்ன பண்ணிச்சுன்னா அந்த டேட்டா வந்து கொஞ்சம் இன்னக்யூரேட்டாக நமக்கு வந்து காமிச்சிருக்கு. ஆனால் இந்த டிக் பை டிக் டேட்டான்றதால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் கிளியராக பிரிண்ட் அவுட் பண்ணுது. இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு, அப்போ ப்ரைஸ் மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக எப்படி போகுது அப்படின்னு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் சம்டைம்ஸ் வந்து மூமெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மற்ற ப்ரோக்கரோட சார்ட்டுக்கும் அப்ஸ்டாக்கோட இந்த சார்ட்டுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். காரணம் என்னென்னா இந்த டிக் பை டிக் டேட்டான்றது எவ்ரி இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனை வந்து நமக்கு வந்து இப்போ நோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் நிறைய பேர் அதாவது இந்த ரோபோ ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, விச் மீன்ஸ் நம்ம ஆல்கோரிதம் ட்ரேடிங்கு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே டிக் பை டிக் டேட்டா மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஹை அக்யூரேசி அண்ட் ரொம்ப இதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம இந்த டிக் பை டிக் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும்னா வால்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வால்யூமாக இருக்கும். ஓகேவா, அந்த டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேவா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ப்ரைஸும் வந்து அதுக்கு அதிகமாக வச்சு தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய செலவுலாம் பண்ணாமல் இதுமாதிரி ஸ்னாப்ஷாட் டேட்டா நம்ம வந்து, ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப மைனரான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெரிய பெரிய வால்யூமில் ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொரு 0.5 பைசாவாக இருக்கட்டும், இல்லை 0.05 இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு டிக்குமே நமக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நம்ம எந்த அளவுக்கு டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக படிக்கிறோமோ நம்மளோட ட்ரேட் குவாலிட்டி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்ஸ்டாக் வந்து இப்போ புதுசாக இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ரோக்கர் இந்த டிக் பை டிக் டேட்டாவை வந்து மக்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா டேட்டாவுமே அக்யூரேட்டாக நீங்கள் வந்து இந்த சார்ட்டில் வந்து பார்த்துலாம். ஸோ நீங்கள் அனலைசிஸ் பண்ணுற எல்லாமே நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டிக் பை டிக் சார்ட்டை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயன்படுத்த முடியும். முக்கியமாக நான் வந்து ஹை வால்யூமில் ட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிக் பை டிக் டேட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், நாளை சொன்னது தான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரைஸ் நீங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேவா, அது வந்து இந்த சார்ட்டில் வந்து நம்ம பிரிண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா, நம்ம என்ட்ரி போட்டிருப்போம்,
அது இப்படி போகிற மாதிரி போயிருக்கும், ஆனால் அது பிரிண்ட் அவுட் ஆயிருக்காது. ஆனால் நம்ம இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டச் ஆகுதா இல்லையான்றதை ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த டிக் பை டிக்ன்றது. ஸ்னாப்ஷாட்டும் பயன்படுத்தலாம், பட் அக்யூரேசி வந்து டிக் பை டிக்கு தான் அதிகம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த டிக் பை டிக்கான ஒரு மீனிங். எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஏதாச்சும் இந்த டிக் பை டிக்லையோ இல்லை வந்து அப்ஸ்டாக் சம்மந்தமான ஒரு அப்ளிகேஷன்லையோ டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து அடுத்தடுத்த ஒரு வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் யார்கிட்ட அப்ஸ்டாக்ல டிமேட் அக்கௌண்ட் இல்லையோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா?